வணக்கம் மக்களே, ஹோட்டலில் டெலிவரி பண்ணலாமா மக்களே? நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டராக 138 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. எங்கிருந்துன்னா நஷ்டாயப்பாளையத்துலேருந்து ஆர்எஸ்புரத்துக்கு. அதனால் நான் போய் கஸ்டமர்ஸில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக 142 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. அதையும் நான் பிக்கப் பண்ணி கஸ்டமர் பிளேஸில் போய் ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 206 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க. எங்கிருந்துன்னா சங்கனூர்லேருந்து சூலூர் பிரிவு வரை வந்துருச்சுங்க, 20 கிலோமீட்டரு. அதையும் பிக்கப் பண்ணி நம்ம டெலிவரி கொடுத்தாச்சுங்க. 206 ரூபா வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 220 ரூபா போட்டிருந்தாங்க. டைம் 12:30 மேலே ஆச்சு. வயிறு வேறு பசிக்கிறமா இருந்துச்சு. சரி பக்கத்தில் போய் பேக்கரியில் போய் ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி முட்டை பப்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேங்க. சாப்பிட அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. 120 ரூபாய்க்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. அதை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. எங்கே வந்துருச்சுன்னா நம்ம சூலூர் பிரிவுலேருந்து ஒண்டிப்புத்தூருக்கு தான் வந்துருச்சுங்க. மக்களே, டெலிவரி நல்லபடியாக முடிச்சாச்சு. பேமெண்ட் வந்து 120 ரூபா. நம்ம அங்கே வெயிட் பண்ணோம்ல, ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு 20 ரூபா போட்டு 160 ரூபா பேமெண்ட் வந்துருச்சு. அதனால் கஸ்டமர் சொன்னேன் 160 ரூபா அமௌண்ட்டு சொன்னேன். அவங்க 200 ரூபாய் போட்டாங்க. நல்லபடியாக 40 ரூபா டிப்ஸ் கிடச்சிருந்துச்சு. பரவாயில்ல, வெயிட் பண்ணதுக்கு ஏதோ நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. அடுத்த ஆர்டராக 92 ரூபாய்க்கு வந்துருந்துச்சு. எங்கிருந்துன்னா ஒண்டிப்புத்தூர்லேருந்து உப்புளிப்பாளையத்துக்கு டெலிவரி பண்ணணும். நல்லபடியாக டெலிவரி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் 153 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க. எங்கிருந்துன்னா ராமநாதபுரத்துலேருந்து நம்ம விஸ்வநாதபுரத்தில் இருக்க கணபதி மாட்டு. நானும் பிக்கப் பண்ணிட்டு நல்லபடியாக கஸ்டமர் பிளேஸில் டெலிவரி பண்ணியாச்சுங்க. அடுத்த ஆர்டர் நம்ம 123 ரூபாய் வந்துருந்துச்சுங்க. தொழிலூரில் போய் பிக்கப் பண்ணி நம்ம ராமநாதூரில் இருக்க தனம் ஆட்டோ ஸ்பேரில் போய் டெலிவரி பண்ணிட்டாங்க நல்லபடியாக. ஓகே மக்களே, நேற்றோட வீடியோ நம்மளால் நேற்று நைட்டு க்ளோஸ் பண்ண போடல. அதான் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். நேற்று நம்ம டோட்டலாக 10 மணி நேரம் பக்கம் வண்டி ஓட்டிருக்கோம். ஆனால் ஆப்பில் வந்து 7 மணி நேரம் தான் ஓட்டின மாதிரி கட்டுது. நேற்று காலையில் 8:30க்கு நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். 8:30லேருந்து நான் மதியம் 3:30 மணி நேரம் ஓட்டினோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட் 9 மணி நேரம் ஓட்டினோம். டோட்டலாக 10 மணி நேரம் நம்ம நேற்று டெலிவரி பண்ணியிருந்தோம். டோட்டலாக எவ்வளோ சம்பாதிச்சோன்னா, இதில் ஆப்பில் வந்து நம்ம கமிஷன் போக 1031 ரூபா பக்கம் காட்டுது. நம்ம கமிஷன் போக 1031 ரூபா தான் இதில் காட்டுது. நம்ம டோட்டலாக நேற்று எவ்வளோ சம்பாதிச்சோம்னா, டோட்டலாக நம்ம கமிஷனோடு சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துருந்துச்சுன்னா 1211 ரூபா வந்துருந்துச்சு. அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 200 டிப்ஸ் வந்துருந்துச்சு. அப்படின்னா 1411 ரூபா நேற்று டோட்டலாக நம்ம சம்பாதிச்சிருந்தோம். 1411 ரூபாவில் செலவாக போக நம்ம கைக்கு எவ்வளோ வருதுன்னா, பெட்ரோலுக்கு ஒரு 300 ரூபா அடிச்சிருப்போம். பெட்ரோலுக்கு 300 ரூபா போயிடுச்சு. அப்புறம் நம்ம கமிஷன் 180 ரூபா. அந்த 180 ரூபா மைனஸ் பண்ணால் டோட்டலாக 931 ரூபா வருது. நேற்று நம்ம 10 மணி நேரம் சம்பாரிச்சு கமிஷன்லாம் போக நம்ம சம்பாரிச்சு தரணுமா 931 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கோம் 10 மணி நேரம் ஓட்டி.